மலர்மதி, ரேவதி இவங்களோட பாண்டிங்கே ரொம்பவே சூப்பரா இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தருவீங்க அன்புறவுகளே. அழகே அழகுல அடுத்து என்னலாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. ராஜலட்சுமினால கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியல. மலரும் மதியும் வாக்கிங் போயிருக்கிறாங்க அப்படின்ட்டு ராகவன் கிட்ட, ஏங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மலர் வாக்கிங் போகட்டும், டெய்லியும் அந்த திமிரு பிடிச்ச மதி கூட மலரை வாக்கிங் மட்டும் அனுப்பிச்சி விட்டோன்னா அவ்வளோதான், நிலமை தலைகீழாக மாறிடும். அந்த மதி கூட சேர்ந்து மலருமே நம்ம பேச்சை கேட்கவே மாட்டான் அப்படின்ட்டு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. ராகவன் இருந்துக்கிட்டு சரி சரி. இங்கே நம்ம மலர் மதியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசு விட்டு பேசிக்கிறாங்க. நம்ம மதி வீட்டு செலவு யார் யார் எவ்வளோ செலவு பண்ணுறா எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. வீட்டு செலவு மொத்தத்தையுமே பாக்கியராஜ் தான் பண்ணுறாரு அப்படின்ட்டு மதிக்கு தெரிய வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் இதில் கால்வாசி கூட எதுவுமே பண்ண மாட்டுறாரு. இதை பற்றி நம்ம அவர்கிட்ட பேசணும். 2 பேருமே தானே வீட்டு செலவை சரிசமமாக பிரித்து எல்லாமும் பண்ணணும். அவர் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாரு அப்படின்ட்டு மதி யோசிக்க தான் செய்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி ரேவதியுமே இங்கே வந்துடுறாங்க. ரேவதியை பார்த்துட்டு மலர் மதிக்கெலாம் ரொம்பவே ஷாக்காக இருக்குது. நீ எங்கே ரேவதி இங்கே அப்படின்ட்டு மலர் இருந்துட்டு கேட்கும்போது, ஏன் நான்லாம் வாக்கிங்லாம் வரக்கூடாதா, நீங்கள் மட்டும்தான் வருவீங்களா, நானும் வாக்கிங் தான் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே மதி மலர் ரேவதி ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக பேசிகிட்டே அப்படியே நடந்து போகிறாங்க. அடுத்து அந்த டைமில் தான் வந்து தங்கராஜ் ரேவதிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. தங்கராஜோட ஃபோன் வரவுமே இங்கே ரேவதி ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்த மதி இருந்துக்கிட்டு, ஏங்க எதுக்காக இவ்வளோ பயப்படுறீங்க, ஃபோன் தானே பண்ணுறாரு, அட்டன் பண்ணி பேசுங்க, அதுக்கு ஏன் இப்படி நடுநடுங்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது, மதி உனக்கு அவரை பற்றி தெரியாது, அவர் ரொம்பவே மோசமான ஆள், அவர்கிட்ட நான் ஒரு சின்ன விஷயத்தில் கூட பொய் சொல்லக்கூடாது, அப்படி பொய் சொல்லி மாட்டிக்கிட்டேனாலுமே அதுக்கு தண்டனை பெருசாக தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே மதி இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் எத்தனை நாள் தான் பயந்துட்டு இருக்க போகிறீங்க, அப்படி நம்ம பயந்துட்டே நம்ம வாழ்க்கையெல்லாம் நடத்தவே முடியாது. எல்லாத்தையுமே தைரியமாக எதிர்த்து கேள்வி கேளுங்க, பேசுங்க. இப்போது மலரவங்கக்கிட்டேயே நிறையா மாற்றம் வந்துடுச்சு. அதை பார்க்க எனக்கே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. இதுக்கு முன்னெல்லாம் அவங்க அத்தை மாமா என்ன பேசினாலுமே அமைதியாக இருப்பாங்க, தப்பாக இருந்தாலுமே சரி. பட் இப்போ வந்து அவங்க ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே ரேவதி இருந்துக்கிட்டு, என்ன பண்ணுறது மதி, எல்லா பொண்ணுங்களோட வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஒரு சில பொண்ணுங்க வந்து பேசிடுறாங்க, ஒரு சில பொண்ணுங்க வந்து வேறு வழியே இல்லாமல் வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ரேவதி இருந்துக்கிட்டு, சரி சரி நான் போகிறேன், போயிட்டு நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன், இதுக்கு மேலே வந்து நான் இங்கே இருந்தேன்னா பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்ட்டு ரேவதி அவசர அவசரமாக வீட்டுக்கு போகிறாங்க. ரேவதி வீட்டுக்கு வந்ததுமே பயங்கர அதிர்ச்சி ஆகுது. வெளியே போன தங்கராஜ் அப்படியே சிலை மாதிரி சேரில் உட்காந்துருக்கிறாரு. இங்கே நம்ம ரேவதி தங்கராஜை பார்த்துட்டு, என்னாச்சு இவ்வளோ கோவத்தில் இருக்கிறாரு, நம்ம ஃபோனை எடுக்கலை அப்படின்னு தான் கோவத்தில் இருக்கிறாரோ அப்படின்ட்டு நம்ம ரேவதி இருந்துக்கிட்டு, ஏங்க எப்போங்க நீங்கள் வந்தீங்க, முக்கியமான வேலை விஷயமா தானே வெளியே போனீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது, ஏன் நான் போன கேப்பில் நீ எங்கே போன, யாரை பார்க்க போன அப்படின்ட்டு தங்கராஜ் கேட்குறாரு, ஒரு மாதிரி பேசுகிறாரு. உடனே இங்கே ரேவதி இருந்துக்கிட்டு, என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் அத்தைக்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன், பக்கத்தில் கடைக்கு தான் போனேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே தங்கராஜ் இருந்துக்கிட்டு, ஓ உண்மையாகவே நீ கடைக்கு தான் போனேன், வேறு எங்கேயும் போகலை அப்படின்ட்டு பக்கத்தில் போயிட்டு ரொம்பவே கோவத்தோடு கேட்கும்போது இங்கே ரேவதி அப்படியே பதறாங்க. அது இல்லைங்க அப்படின்ட்டு இழுக்கிறாங்க. உன்னை நான் பார்க்கில் பார்த்தேன், உனக்கு அங்கே என்ன வேலை அப்படின்ட்டு கேட்கும்போது, என்ன எனக்கே தெரியாமல் பல விஷயம் பண்ணிகிட்டு இருக்க போலையே, இங்கே யாரை பார்க்க போனேன், எவனை பார்க்க போனேன் அப்படின்ட்டு தங்கராஜ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கேவலமாக பேச ஆரம்பிச்சிடாரு. ரேவதி இருந்துக்கிட்டு அழ ஆரம்பிச்சிடாங்க. ஏங்க இதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நான் என்ன அப்படிப்பட்ட பொண்ணா, அப்புறம் உனக்கு அந்த பக்கம் என்ன வேலை, நான் ஃபோன் போட்டேன் அப்பையும் நீ எடுக்கலை அப்படின்ட்டு கேட்கும்போது, இல்லைங்க நான் கடைக்கு தான் போயிருந்தேன், அப்போது அந்த பக்கமாக மலர் அண்ணியும் மதியும் வந்திருந்தாங்க வாக்கிங், அதனால தான் போனேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தங்கராஜ் இருந்துக்கிட்டு, இதுவே உனக்கு கடைசியாக இருக்கட்டும் என்கிட்ட பொய் சொல்கிறது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணேன்னா தங்கராஜோட உண்மையான சுயரூபம் உனக்கு என்னன்னு தெரியும், நிறையா டைம் பார்த்துருக்குற, மறுபடியும் மறுபடியும் என்னை அந்த மாதிரி காட்ட வைக்காத அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம ரேவதி ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே மதியும் மலரும் பார்த்திங்கன்னா
வீட்டுக்கு வராங்க. அப்போ மலர் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க. "மதி, இந்த சந்தோஷத்துக்கு நீ தான் காரணம். உண்மையாவே நான் அந்த வீட்டுக்குள்ளேயே ஏதோ ஜெயில் கைதி மாரி தான் இருப்பேன். நீ வந்ததுக்கப்புறம் என்கிட்ட நெறைய மாற்றம் வந்திருக்குது. அது என்னாலேயே வந்து ஃபீல் பண்ண முடியுது. இன்னைக்கு நான் இப்படி வெளிய வந்தது எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது." அப்படின்ட்டு சொல்றாங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, டெய்லியுமே நம்ம போகலாம். அப்போ மனசுக்கு ஒரு மாதிரி நிம்மதியா, சந்தோஷமா இருக்கும். அப்படின்ட்டு சொல்லும்போது, மலர் இருந்துகிட்டு, "இல்ல மதி, டெய்லிலாம் வர வாய்ப்பே கிடையாது. அன்னைக்கு ஒரு நாளே பார்த்தேல்ல, அத்தை விட்டாங்களா? அவங்களுக்கு விடுறதுக்கு கொஞ்சம் கூட மனசு இல்ல. ஏகப்பட்ட கேள்வி." அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி, சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம்." அப்படின்ட்டு நம்ம மலரும் மதியும் வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே ராஜலட்சுமி ரொம்பவே கோவத்தோட தான் உட்காந்துருக்குறாங்க. மலர் வந்ததுமே ராஜலட்சுமி அவங்கக்கிட்ட கோபத்தை காட்ட ஆரம்பிச்சுறாங்க. "என்ன மலர், நல்லா ஊர் சுற்றிட்டு வந்தாச்சா? போயிட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? 10 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லிட்டு இப்போது எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆயிடுச்சு." அப்படின்ட்டு சொல்லும்போது, இங்கே மதி இருந்துக்கிட்டு, "இங்கே பாருங்க, அதனால் என்ன, வெளியே போனால் முன்ன பின்ன ஆக தான் செய்யும். அதுக்காக 10 நிமிஷம்னா 10 நிமிஷத்துல தான் வந்து நிற்கணுமா? அவங்க தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்களே. அப்புறம் ஏன் இப்படிலாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க?" கேட்கும்போது இங்கே ராஜலட்சுமி இருந்துட்டு, "இங்கே பாரு, நான் உன்கிட்ட பேசலை, நான் மலர்கிட்ட தான் கேட்டுட்ருக்கிறேன். நீ எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிற? மலர், இதுக்கப்புறம்லாம் நீ வாக்கிங் போகணும் அப்படின்லாம் வந்து நினைக்கவே நினைக்கக்கூடாது. அதெல்லாம் சரிப்பட்டு வராது உனக்கெல்லாம். இந்த மதி வேணா சொல் பேச்சை கேட்காம இந்த மாதிரிலாம் பண்ணுவா. நீயும் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது." அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே மலர் இருந்துக்கிட்டு, "இங்கே பாருங்க அத்தை, எல்லா விஷயத்துலையும் எதுக்காக அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. நானும் மனுஷி தானே. நான் புடிச்ச விஷயத்த எதுவுமே பண்ணக்கூடாது அந்த வீட்ல." அப்படின்ட்டு நம்ம மலர் வந்து கேட்கும்போது, "மலரு, நீதானா பேசுற? என்ன மலரு, வர வர இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "நான் ஒண்ணும் தப்பா பேசலையே. கரெக்டான கேள்வி தானே கேட்குறேன். நீங்க பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்குது. இத்தனைக்கும் எல்லா வேலையுமே முடிச்சு வச்சுட்டு தான் நான் ஒரு கொஞ்ச நேரம் வெளிய போறேன். அதுவுமே உங்களுக்கு பிடிக்க மாட்டுது. இங்க பாருங்க, இதெல்லாம் என்னோட விருப்பம். இதுக்கப்புறம் வந்து இத பண்ணாத, அத பண்ணாத அப்படின்ட்டுலாம் நீங்க சொல்லாதீங்க." அப்படின்ட்டு நம்ம மலர் வந்து பேசிட்டு கிச்சனுக்குள்ள போறாங்க. மதி அப்படியே சிரிச்சுக்கிட்டு அவங்களோட ரூம்குள்ள போறாங்க. இங்க ராஜலட்சுமிக்கு செம்ம கோவம் வருது. இந்த மலரு என்ன இப்படி மாறிட்டு வரா? இந்த திமிரு பிடிச்ச மதி இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாளோ? அப்படின்ட்டு ராஜலட்சுமி ரொம்பவே புலம்பிட்டு நிற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி, ராகவன் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ மலருமே அவங்களுக்கு வந்து காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க. இங்கே நம்ம மதி வந்து பார்த்தீங்கன்னா, மாப் போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் மலர் அப்படியே வந்து தலைய புடிச்சுக்கிட்டு மயக்கம் போட்டு கீழ விழ போறாங்க. அத பார்த்த நம்ம மதி இருந்துகிட்டு வேகமா ஓடி வந்து அவங்கள தாங்கி புடிச்சுக்கிறாங்க. "என்னாச்சு உங்களுக்கு?" அப்படின்ட்டு கேட்கும்போது, இங்க மலர் இருந்துகிட்டு, "என்னன்னே தெரியல மதி, ஒரு மாதிரி டயர்டா இருக்குது. தலை சுற்றி அப்படியே மயக்கம் வருது." அப்படின்ட்டு சொல்லும்போது, இங்கே நம்ம மதி இருந்துக்கிட்டு, "சரி, நீங்கள் வாங்க, ரெஸ்ட் எடுங்க, உங்களை நான் ரூமுக்கு கூட்டு போகிறேன்." அப்படின்ட்டு சொல்லும்போது, எங்கள் ராஜலட்சுமி இருந்துக்கிட்டு, அவள் போயிட்டு ரூம் உள்ளார போயிட்டு படுத்துக்கிட்டா, வீட்டு மற்ற வேலையெல்லாம் யார் பாப்பா? இன்னும் சமைக்காமல் இருக்குது, அவள் தானே சமைக்கணும்." அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே மதி இருந்துக்கிட்டு, "ஏங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லையா? அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை, அவங்க தான் சமைக்கணும் அப்படின்ட்டு எதனால ரூல்ஸ் இருக்குதா? அவங்களுக்கு பதிலாக நான் சமைக்க மாட்டேனா?" அப்படின்ட்டு கேட்கும்போது, "நீயா? நீ சமைச்சு நாங்கள் சந்தோஷமாக சாப்பிட முடியுமா? எங்க, நீ நல்லாவே சமைக்க மாட்ற, அதெல்லாம் சரிப்பட்டு வராது எங்களுக்கு. மலர் தான் சமைக்கணும், அப்போ தான் நாங்கள் நிம்மதியாக சாப்பிட முடியும்." ராஜலட்சுமி சொல்கிறாங்க. ராகவனுமே வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கிறாங்க. மதிக்கு ரொம்பவே கோவம் தான் வருது. அப்போது நம்ம மலர் பார்த்தீங்கன்னா அப்படியே வாமிட் எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. ஐயோ ச்சீ! "ஏய், உனக்கு அறிவே கிடையாதா? இப்படி நடு வீட்டுக்குள்ளே வாந்தி எடுத்து வச்சுட்டு இருக்கிற?" அப்படின்ட்டு கேட்கும்போது, இங்கே நம்ம மதி இருந்துக்கிட்டு, "இங்கே பாருங்க, அவங்களுக்கே உடம்பு சரியில்லை, நீங்கள் எதுக்கு இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க?" மலர சேர்ல நம்ம மதி உட்கார வச்சுட்டு, நம்ம மலர் எடுத்த வாமிட்டெல்லாம் நம்ம மதி தான் வந்து கிளீன் பண்றாங்க. மலர் இருந்துக்கிட்டு, "பரவால்ல மதி, இருக்கட்டும், நானே பார்த்துக்கிறேன்." அப்படின்ட்டு சொல்றாங்க. "இதுல என்ன இருக்குது? என் அக்காவா இருந்தா நான் செய்ய மாட்டேனா? நீங்க யாரு? என் அக்கா தானே. இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல." மதி எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு, இங்க நம்ம மலரையுமே ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, நம்ம மலருக்கு வந்து விஷயம் தெரிய வருது.
அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. நம்ம மதி அத தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே மதி இருந்துக்கிட்டு மலருக்கே தெரியாமல் பாக்கியராஜுக்கு கால் பண்ணி சீக்கிரமே உடனே கிளம்பி வாங்க, வரும்போது ஸ்வீட் பாக்ஸோடு வாங்க, ரொம்பவே சந்தோஷமான விஷயம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே பாக்கியராஜுமே பார்த்தீங்கன்னா வராங்க மதி சொல்லவும். விஷயத்த கேள்விப்பட்டதும் கொஞ்சம் கூட ராஜலட்சுமி ராகவனுக்கெல்லாம் சந்தோஷமே இல்லை. ஒரு மாதிரி விரக்தியாக வந்து பேசுகிறாங்க. நம்ம மலருக்கு டென்ஷன் ஆகுதோ இல்லையோ, மதிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. இங்கே பாக்யராஜ் வீட்டுக்கு வந்ததுமே ராஜலட்சுமி ராகவனெல்லாம் சரியாக கண்டுக்காம இங்கே மலரை அப்படியே தூக்கி அப்படியே கொஞ்சுறாங்க. மலரு சொல்லவே இல்லை, என்கிட்டயே மறைச்சிட்ட பத்தியா அப்படின்ட்டுலாம் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிட்ருக்கிறாரு பாக்யராஜ். இதை பார்த்த ராஜலட்சுமி ராகவனுக்கெல்லாம் செம்ம கடுப்பாகுது. டேய் என்ன இதென்ன ஃபஸ்ட்டு குழந்தையா? இவ்வளோ ஆட்டம் போட்டுட்ருக்குறீங்க, இப்போது 2வது குழந்தை தேவையா, அவசியமா அப்படின்லாம் வந்து ராஜலட்சுமி இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க. உடனே மதி இருந்துக்கிட்டு இதெல்லாம் என்ன பேச்சு, கொஞ்சமாச்சும் பெரியவங்க மாதிரியாக பேசுகிறீங்க. இத்தனைக்கும் அவங்க தான் அவங்க குழந்தைய வளர்க்குறாங்க, இந்த வீட்டோட குடும்ப செலவையும் பார்க்குறாங்க. 2வது குழந்தை பிறந்தாலும் அவங்க தான் பார்த்துக்க போகிறாங்க. இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு மதி பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமியை லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க. ராகவன் அப்படியே கம்முன்னு தான் இருக்கிறாங்க.